தக் லைஃப் படத்துல த்ரிஷாவுக்கு வந்து கமல் சிம்பு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி போட்டி போட்டுப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து கமல் வந்து ஒரு பப்பில் வந்து போயிட்டு அங்கே டான்ஸ் ஆடி இருக்கிற த்ரிஷாவை கூப்பிட்டு வந்து அவர் வந்து வச்சுப்பார். அதாவது வந்து அவர் வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணி யூஸ் பண்ணிப்பாருன்னு தான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா வந்து அவங்க கேங்லேயே அப்படி இருப்பாங்க. அதாவது கேங் மீன்ஸ் கேங்கில் இல்லை, அப்படியே அவங்க கூட கமல் கூட இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் தான் வந்து த்ரிஷா வந்து சிம்பு வந்து பார்த்துட்டு கமல் வந்து இறந்துட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு நினச்சிக்கின்னு த்ரிஷாவுக்கு வந்து லவ் பண்ணி ஒன்னாரணும்னு ஆசைப்படுவார் சிம்பு. இதில் வந்து ரெண்டு பேருக்கு வந்து ஹெவி காம்படிஷன் வந்து இதாகும். அதாவது ஏன் த்ரிஷா வந்து கமல் சைடா இல்லை சிம்பு சைடா அப்படின்னு வந்து ஆடியன்ஸ்க்கே வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது. அது வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு விடை வந்து கொடுக்கல படத்தில். அதாவது அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ரெண்டு பேரும் இப்படி வந்து அச்சிக்காதீங்கடா, த்ரிஷாக்காக இப்படி ஏன்டா அச்சிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர் மணி என்ன பண்ணிட்டாருன்னா, மணிரத்னம் குண்டு ஒன்று வச்சிட்டாரு. குண்டு ஒன்று போட்டு அந்த வில்லன் கடைசி வரைக்கும் எனக்கு மூஞ்சே ஞாபகம் இல்லைங்க. அவன் ஒரு வில்லனு, அவன் வந்து இந்தியாரனா போல. அவன் வந்து குண்டு வச்சிருவான். அந்த குண்டில் வந்து த்ரிஷா மாட்டின்னு செத்துரும். ஓகேவா, அவன் யாருன்னு எனக்கு மறந்தே போயிடுச்சு. அதனால் அவனை பற்றி யாருன்னே அப்படி விடுங்க. அந்த குண்டு வெடி விபத்தில் வந்து த்ரிஷா வந்து அவுட்டு. ஆனால் வந்து ஆக்சுவலாக வந்து அதான் அந்த ஏன் வந்து டேரக்டர் அந்த மாதிரி பண்ணார் அப்படின்னா, கமல் சிம்பு ரெண்டு பேரும் ஓவராக வந்து அச்சிக்கிறதுனால த்ரிஷாவுக்கு டேரக்டர் அந்த முடிவு எடுத்திருப்பார் நான் நினைக்கிறேன். நான் இந்த வீடியோ எதுக்கு போடுறேன் அப்படின்னா, சப்போஸ் த்ரிஷா வந்து உயிரோடு இருந்திருந்தா வந்து யார் சைடு போயிருக்கணும், கமல் கூட இருந்துருக்கணுமா இல்லை சிம்பு கூட இருந்துருக்கணுமான்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ நான் சொல்ல விரும்புறது வந்து கமல் கூட தாங்க வந்து த்ரிஷா இருந்திருக்கணும். ஏன் அப்படின்னா, கமல் தான் வந்து த்ரிஷாவை முதல்ல பார்த்தாரு. அந்த பப்பில் வந்து ஹெல்ப் பண்ணி கூட்டிகிட்டு வந்தது கமல் தான். ஓகேவா, சிம்பு என்னதான் உண்மையாக லவ் பண்ணியிருந்தா கூட சிம்பு கூட வந்து இருக்கக்கூடாது. ஏன்னா வந்து சிம்பு நான் செகண்டு, அதாவது த்ரிஷாவுக்கு செகண்டு. ஓகேவா, அதனால் வந்து ஃபஸ்ட்டு வந்து கமல் தான் வந்து த்ரிஷாவை பார்த்து எல்லா ஹெல்ப்பும் பண்ணது, அதுவும் கூட இருந்ததும் கமல் தான். அதனால் வந்து என்னோட தீர்ப்பின்படி த்ரிஷா கமல் கூட தான் சேர்ந்து இருந்துருக்கணும். ஆனால் என்ன பண்ணுறது, மணிரத்னம் ஒரே குண்டா போட்டு மொத்த சாப்டரையும் க்ளோஸ் பண்ணிட்டாரு, படத்தையும் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாரு.